அதனால நான் தொடக்கத்திலே சொன்னேன், குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பதை இந்த 3 பேர் தலைமைச் செயலகத்திலேயே போய் அமைச்சரை சந்தித்து, ஆதவ அர்ஜுனா அவர்களை சந்தித்து முதல பதவி விலகல் கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். உடனடியாக பேரவைத் தலைவரை ஏற்றுக்கொண்டதாக வேற செய்தி சொல்கிறது. அதற்கு பிறகு அமைச்சர் அலுவலகத்துல போய் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆ குமரேசன் அவர். வணக்கம். குறிப்பா நம்ம முதல்ல பலமுறை அதிமுக விவகாரத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு தலைகீழ் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 25 எம்எல்ஏக்கள் அதுல 3 பேர் தன்னுடைய பதவியிலே ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்படியே டிவிகேவிலையும் இணைந்து விட்டார்கள். சிவி சண்முகத்துல கேள்வி கேட்டா இப்ப 25-35 ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் போகுது சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறாரு. இப்ப குறிப்பாக முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காட்டமான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது இது குதிரை வேகத்துல போகல, குதிரை வேகத்துல போகுது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? இதுல எல்லாவற்றிலுமே உண்மை இருக்கிறது என்று பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னதை போல நம்ம ஏற்கனவே பேசணும். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரிய அளவுக்கு அடி வாங்கி கொண்டிருப்பது அதிமுக தான் என்று ஒரு கருத்தை இங்க பதிவு செஞ்சிருக்கோம். அது இப்ப அடுத்தடுத்த காட்சிகளில் அது நம்முடைய அந்த கருத்து உண்மைதான் என்பதை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம், இது சட்டப்பேரவையில் நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடந்த போது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலான 25 பேர் அவருடைய அரசுக்கு ஆதரவாக நின்றார்கள் என்பதும், கட்சியுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய ஆணையை மீறி அவர் செயல்பட்டார் என்பது, இவருடைய இபிஎஸ் பக்கம் 22 பேர் தான் நின்றார்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே செய்திகளாக எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிற அடுத்தடுத்த நிகழ்ச்சி போக்கள் வருகிற போது இந்த 25 பேருடைய அமைச்சர் கனவு என்பது நிறைவேறவில்லை. அமைச்சர் பதவிகளுக்காகத்தான் அந்த பக்கம் சென்றார்கள் என்பதும், அதில் ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் பற்றிய உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் இன்றைக்கு அப்பட்டமாக தெரிகிறது. இப்ப 3 பேர் நீங்கள் சொன்னது போல கட்சியே மாறிவிட்டார்கள். இப்போது அணி மாறவில்லை, உள்ளுக்குள்ள இபிஎஸ் அணியிலிருந்து எஸ்பி வேலுமணி அணிக்கு மாறவில்லை, கட்சியே மாறிவிட்டார்கள். என்ன ஒரு பாராட்டத்தக்க வகையில் என்ன செய்திருக்கார்கள் என்றால், சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி விட்டு சேர்ந்திருக்கிறார். அதுல ஒரு ஆரோக்கியமான ஒன்று இருக்கிறது என்று கூட பார்க்கலாம் தான். ஒட்டுமொத்தத்துல ஆரோக்கியமாங்கிறது வேற. இந்த செயல் சரி, நான் பதவியோடே வருகிறேன், என்னை நீ வச்சுக்க அப்படிங்கிற போது ஒன்று சட்ட சிக்கலுக்கு உள்ளாகும். கடுமையான சட்ட சிக்கலை இந்த தாவேக அரசு உடனடியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குறிப்பாக சட்டப்பேரவை தலைவர் இன்னும் இது குறித்து முடிவெடுக்காமல் இருக்கின்ற, யார் இந்த கட்சிக்கு கொறடா என்பதே இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கின்ற, உரிய நேரத்தில் சொல்வேன், அது நான் நடுநிலையா இல்லையா எல்லாம் காட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இன்னும் அப்படிப்பட்ட முடிவை எதுவும் அறிவிக்காத சட்டப்பேரவை தலைவருக்கு அது சிக்கலாக மாறும் என்பதெல்லாம் இருக்கிறது. என்றாலும் கூட அதிமுக அடி வாங்கி கொண்டிருக்கிறது என்பதுல எந்த மாற்று கருத்தையும் மேல் இருக்க முடியாது. அதனுடைய ஒரு கட்டமைப்பு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. சில வெளியேறியவர்களால் மட்டுமில்ல, உள்ளே இருப்பவர்களால் கூட. உதாரணமா இந்த 25 பேர் வேலுமணி அண்ட் சண்முகம் கூட சேர்ந்தாங்க. அதுல இருக்கிற 5 பேர் மறுபடியும் இப்ப இபிஎஸ் பக்கமே போயிட்டாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு நாங்க தவறான முடிவு எடுத்துட்டோம், எங்க மன்னிப்பு ஏற்றுக்கொண்டு எங்கள் மீது இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று நேரடியாகவே வேண்டுகோள் விடுத்து என்று செய்திகள் காட்டுகின்றன. இப்ப இபிஎஸ் என்ன முடிவு, ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்துட்டார், இந்த 25 பேர் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அந்த 25 பேருக்குள்ள அந்த 5 பேரும் இருக்கிறார்கள் என்கிற போது அது அவர்களுக்கும் பொருந்துமா, அல்லது இன்னொரு கடிதம் இந்த 5 பேரை விலக்கி விட்டு மற்றவர்கள் மீது எடுங்கள் என்று கொடுப்பாரா? அதுல கூட 3 பேர் மேல ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பே வேண்டாம் என்று சென்றிருக்கிறார்கள். இதுல பல்வேறு கொண்டு யோசிக்க வேண்டியிருக்காரு. இவர்களுடைய இந்த அரசியல் கணக்குகளுக்காக இந்த தொகுதிகளில் இவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் இருக்காங்கல்ல,
இப்ப நீங்க அந்த பக்கம் தான் போவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க ஏற்கனவே நாங்க விஜய் கட்சிக்கே ஓட்டு போட்டிருப்போமே. நாங்க உங்களுக்கு போட்டு அப்ப நீங்க ராஜினாமா பண்ணி மறுபடியும் அந்த கட்சியில போய் சேர்ந்து மறுபடியும் எங்கிட்ட வருவீங்கன்னா அதுக்கு நாங்க நேரடியா அன்னைக்கே அவங்களுக்கே நாங்க போட்டிருப்போமேன்னு நாங்க மக்கள் கேட்பாங்கல்ல. கேட்கணும்ல, இன்னும் சொல்ல கேட்பாங்களாங்க, கேட்க வேண்டும் அல்லவா வாக்குரிமை உள்ள அந்த மக்கள். அப்ப இந்த 3 பேரும் எந்த முகத்தோட அதே மக்கள் விஜயோட அந்த முகம் மட்டும் போதுமா? அதை மட்டும் வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த விசில் சத்தத்தோடு வாக்குகளை வாங்கிவிடலாம் நினைத்தால் அது ஏதோ ஒரு வகையில அந்த வாக்களித்த மக்களை அவமதிக்கிற செயலாகத்தான் இருக்கு. நான் சொன்னதை போல ஒரு வகையில் அந்த பதவியோடு அவர் போகவில்லை என்பதற்கு 2 காரணம். ஒன்று, அந்த பதவி நீடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிட்டது. நீடிக்காது என்பதற்கான திட்டவட்டமான அறிகுறிகள் இருக்கின்றன. ஏன்னா அதற்கு முன்னால் அவர்களாக நம்ம பதவி விட்டு தூக்குவதற்கு நாமே உலகுவது ஒரு பெருந்தன்மையாக இருக்கும் என்று அவர் கணக்கு போட்டிருக்கலாம். அல்லது திரும்ப திரும்ப அரசியல் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தாவேக்காவுக்கே அது மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை கொடுக்கும். இப்படி வந்தவர்களை போய் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதை நாங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று ஏற்கனவே வலியுறுத்தினோமே, அப்ப மறுபடியும் ஏன் சேர்த்துக் கொண்டீர்கள் என்று இன்றைக்கு அவர்கள் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளாம் கேட்பார்கள், பொதுமக்களும் கேட்பார்கள். அப்படி இருக்கிறது அந்த நிலைமை இப்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இல்ல அவங்க எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்கன்னு இப்ப சொல்லிக்கொள்ள முடியும் தான். அப்படி ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. ஒரு பக்கம் இபிஎஸ் தனது பலத்தை இழக்கிறார், கட்சி உடையப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை ஏத்துக்கலாம். ஆனா இந்த 3 பேரும் யோக்கியவான்களா? இந்த 3 பேருமே குதிரை பேரத்தின் விளைவாகத்தான் இங்க வந்துடுறான்றதுக்கான அத்தாட்சிக்கான விவரம் என்னன்னா, ஆள் சந்தித்து விட்டு கட்சி இணைகிறார்கள். அப்ப கட்சி, அதாவது பதவி விலகினாலும் கூட அவர்கள் யோக்கியவான்களா என்ற கேள்வி வருதுல. என்ன காரணத்துக்காக பதவி விலகிறார்கள் அப்படின்ற கேள்வி வருதுல. இது முழுக்க முழுக்க தாவேக்கா நடந்துக்கிற குதிரை பேரங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது இல்லையா? அதான் அட்ரஸ் பண்ணாம நகர முடியுமா என்ன? ஆமா, அதனாலதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பதை இந்த 3 பேர் தலைமைச் செயலகத்திலேயே போய் அமைச்சரை சந்தித்து, ஆதவ அர்ஜுனா அவர்களை சந்தித்து முதல்ல பதவி விலகல் கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். உடனடியாக பேரவைத் தலைவரை ஏற்றுக்கொண்டதாக வேற செய்தி சொல்கிறது. அதற்கு பிறகு அமைச்சர் அலுவலகத்துல போய் அவர் சந்திச்சிருக்கிறாங்க. கட்சி மாறியது பற்றிய அந்த இது கட்சி தாவேக்க அலுவலகத்தில் ஒரு ஊடகத்துல செய்தியே அப்படி போடுகிறார்கள், தலைமைச் செயலகமா தாவேக்க அலுவலகமா அப்படி போடக்கூடிய அளவுல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவள் மாற்றம் என்று சொன்னாலும் பெரிய ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை நிகழ்த்தவில்லை என்பதையும் அது காட்டுகிறது. ஒரு பக்கம் ஏற்கனவே அந்த 25 பேர் அந்த பக்கம் போனதுல பல பேர், ஒன்று மேல இருந்து நமக்கு சமிக்கை வந்திருக்கிறது, மேல டெல்லியில பேசியாச்சு, அதனால எங்க கூட வந்துருங்கன்னு சொல்லிதான் 25 பேரை கூட்டு போயிருக்கிறாங்க. மேலும் சில பேர் இபிஎஸ் தரப்பு வரக்கூடும் என்று எதிர்பார்த்தார்கள். இப்ப மேலும் பல பேர் இந்த தரப்புல இருந்து அந்த பக்கமே போகிற நிலைமையெல்லாம் உருவாகி இருக்கிறது. ஆனா நீங்க ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. இவங்க இந்த 3 பேர் கட்சி தாவி மாறி இருக்கிறார்கள் என்றால் அதுல என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. என்னன்னா, இப்ப சில பேர் இதே ஊடகங்கள் இன்னொரு செய்தி போடுறாங்க. என்னன்னா, அதிமுக 3ஆக உடைந்தது என்று. ஒரு பக்கம் ஏற்கனவே இபிஎஸ் அணி, அப்புறம் இவங்க வேலுமணி அண்ட் சிவி சண்முகமணி இதெல்லாம் இருக்குது என்றாலும் கூட இந்த 3 பேர் தாவேக்கா போய் சேர்ந்ததை 3வது உடைப்பு என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? கட்சி மாறிட்டாங்க, உள்ளுக்குள்ளே அவங்க 100 அணியாக செயல்பட்டாதான் 3ஆக உடைந்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். உங்க கட்சியே வேண்டாம்ப்பான்னு அங்க போயிட்டு இருக்கப்ப இன்னும் அந்த 2 அணி தான் இருக்கிறது. அந்த 2வது அணி என்ன ஆக போயிருது என்பதுதான் கேள்விக்குறியா இருக்கு. நீங்க சொன்னது போல சிவி சண்முகம் பதிலளிக்காமல் கிட்டத்தட்ட கோபத்துடன் கூட சென்றிருக்கிறார். இந்த இது 36 கூட மாறும், அப்ப பாருங்க நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு பதில் சொல்றாங்கிற மாதிரி. ஏன்னா அவர் சொல்ல போனா இப்படி அடுத்தடுத்த நிகழ்ச்சி போக்குகளை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்ப அவர் போட்ட கணக்குகள்லாம் தோல்வி அடைந்து விட்டான. பதவியும் கிடைக்கல, அதிமுக இருந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான அதற்கான செல்வாக்கு, அதற்கான மரியாதை என்பதெல்லாம் இருந்திருக்கும். இப்ப அதையும் தேவையில்லாம இழந்துட்டோங்கிற ஒரு ஆதங்கம், ஆத்திரம் எல்லாமே அவருக்குள்ள இருக்கும். அவருக்கு மட்டும் இல்ல, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். உங்க பேச்சை நம்பிதானே இப்ப அவங்களும் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இதெல்லாம் நடக்கும். மீண்டும் நம்ம ஏற்கனவே அதையும் பேசுவோம், ஒரு கொள்கை தெளிவு இல்லாததுனால் வரக்கூடிய நிலைமைதான். இந்த 3 பேர் கூட அதிமுக இருந்து நாங்க விலகி தாவேக்காவில் இணைகிறோம் என்பதற்கு என்ன காரணங்களை சொல்லியிருக்கிறோம்? அப்படின்னு செய்தியில வரலையே. வந்துட்டோம். ஒரு பக்கம்
நியாயமான முறையில பதவி விலகிவிட்டார்கள் என்பது நல்லது. அதை நான் பாராட்டுறேன். ஆனா இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு போக வேண்டிய தேவை என்ன? அப்படி என்ன அதிமுகவிலிருந்து மாறுபட்ட ஒன்றே தாவேகாவில் பார்த்தீர்கள்? அப்படி என்றால் அதே தாவேகா இருந்து தேர்தல் நிக்கிற போது அந்த மாற்றம் தெரியலையா உங்களுக்கு? அந்த காரணம் புரியவில்லையா? இப்போ அவர் பதவியில் வந்து அமர்ந்து விட்டார்கள், அவர்கள் தான் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிகிற நிலைமையில மாறி இருக்கீங்கன்னா வேற என்ன காரணம்? அப்ப நிச்சயமா ஏதோ ஒரு அந்த 3 பேரில் எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி அல்லது வாரிய தலைவர் பதவி என்று என்ன பேரம் நடந்தது என்ற கேள்வி அடுத்தது அப்படி பின்னால் வந்து பாய்கின்றன. ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும், ஏதாவது கொள்கை இந்த அதிமுக கொள்கை இப்படி இருக்கிறது, ஆனா அது அது வந்து அழிஞ்சு அந்த கொள்கையை வெற்றி பெறவில்லை. ஆனா தாவேகாவோட கொள்கைகள் சிறப்பாக இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லட்டும். தாவேகா காரங்களாலே சொல்ல முடியாது, அவங்க எப்படி சொல்லுவாங்கன்றது ஒரு கேள்விதான். அதை ஒத்துக்கிறேன். தாவேகா அன்பர்களை கேட்டா விஜய் அண்ணா சொன்னதை தவிர வேற என்ன அவர் சொல்ல போகிறாரு? வரையறுக்கப்பட்ட கொள்கை, வரையறுக்கப்பட்ட கோட்பாட்டு வழிகாட்டல் என்று என்ன இருக்கிறது? இப்போது நாம அதையும் பேசிருக்கிறோம். இனிமேலாவது அதை திட்டவட்டமான முறையில் உருவாக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறோம். அதெல்லாம் தேவையில்லை என்று முடிவெடுத்தால் அது அவருடைய உண்மை. அதற்கான விலையும் கூட எதிர்காலத்தில் தர வேண்டியிருக்கும், அது வேறு விஷயம். இந்த 3 பேரை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட கொள்கை சார்ந்த எந்த நிலைப்பாட்டின் காரணமாகவும் ஒரு கட்சி மாறவில்லை. மாறாக வேறு ஏதோ எதிர்பார்த்துதான் மாறி இருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இது நம்ம சொன்னது போல இது குதிரை பேரம் அல்ல, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மாட்டுத்தாவணி பேரம் நடந்திருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரியும். இன்னொரு விஷயம், குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி கட்சி மாறுவது, உடனே 15 நாள்ல வந்து ஆளை தூக்குறது, இந்த விஷயங்கள்லாம் வடநாட்டுகளை நடந்ததை பார்த்திருக்கோம். பாஜக அந்த வேலையை செய்திருக்கிறது. ஆனா முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த பார்முலாவை வந்து டிவிக்கே நிறைவேற்றுகிறதா, நடைமுறைப்படுத்துகிறதா என்ற கேள்வி இயல்பாக வருகிறது. அதனாலதான் என்ன தெரியல, முன்னாள் முதல்வர் வந்து இது குதிரை வேகம் அல்ல, குதிரை பேரம் பேசக்கூடிய குதிரை வேகங்கிற விமர்சனம் வைக்கிறார். அது பொருத்தமா தான் இருக்குது. குதிரை வேகத்தில் நடக்கிற குதிரை பேரம் என்று சொல்லுங்க. ஏன்னா அவரு விஜய் சொன்ன வசனம் தான் அது. இது குதிரை பேர அரசாக இருக்காது, குதிரை வேகத்தில் பாய்ந்து செல்கின்ற அரசாக இருக்கும் என்று சொன்னார். குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முன்னாள் முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிறார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதான் தெரிகிறது. இப்ப அதான் சொல்றேன். இப்ப கூட சொல்லட்டும், நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணல்ல பேசணும். இந்த 25 பேருக்கு அவருடைய ஆதரவு அளித்த வகையில நன்றி, ஆனால் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவிக்கிட்டோம்னு சொன்னோம். இதுவரைக்கும் அறிவிக்கல, கொடுக்கலங்கிறது ஒத்துக்கணும். பதவி கொடுக்கவில்லை என்பதற்கான சட்ட சிக்கல் சார்ந்த காரணங்கள்லாம் இருக்கின்றன என்றாலும் ஒரு கொள்கையாவே அறிவித்திருக்கலாமே. ஏன் அதை அறிவிக்கல? அவருடைய அமைச்சர்களும் அறிவிக்கல, முதலமைச்சரும் அறிவிக்கல. இப்போ அதே மாதிரிதான் இந்த 3 பேர் வந்து கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர் கட்சியில் எவ்வாறு, ஏன்னா உடனே பேச்சு அடிப்படுகிறது. இடைத்தேர்தலில் மீண்டும் இதே 3 பேர் நிறுத்தப்படுவார்கள். இந்த முழு ஆதரவோடு வெற்றி பெற்று மீண்டும் வருவார்கள். அப்படி வந்த பிறகு அவர்கள் பதவி கொடுப்பீர்களா? அமைச்சர் பதவி காத்திருக்கிறதா அல்லது வாரிய தலைவர் பதவி காத்திருக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லை என்று இப்பொழுது அறிவித்தும் அவர்கள் எங்கள் கட்சியில் விரும்பி வந்து சேர்ந்திருக்கிறார்கள், அதற்குரிய மரியாதையை கொடுத்து கட்சியில் சேர்த்துக் கொண்டோம் என்று தலைவர் சொல்லாவிட்டாலும் அவருக்கு முதலமைச்சருங்க 1000 பொறுப்புகள் இருக்கு. ஆதவர்ஜனா சொல்லட்டும், குஷி ஆனந்த் சொல்லட்டும், அல்ல அடுத்தடுத்த மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் சொல்லட்டும். சொல்லலையே, யாரும் சொல்ல முடியாது அவர்களால். ஏன்னா அது சொல்லாமல் இருப்பதுதான் அந்த மாட்டுத்தாவணி பேரம் நடந்திருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அதிமுக பலருக்கு நடந்து விட்டது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. ஆனா அதிமுக எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டவர்களும் கூட இப்ப பல பேர் வந்து டிவிக்கு வர்றாங்க. அதுல மதுரை சரவணனும் இப்ப வந்து டிவிக்கு வந்து இணைஞ்சிருக்காரு. அப்ப இந்த தொடர் நடவடிக்கைங்கிறது கிட்டத்தட்ட டிவிக்கு மேல உள்ள அபிப்பிராயம், குறிப்பாக முதலில் ஆதரவு அளித்த விசிக, சிபிஎம், சிபிஎம் நிலைப்பாடுகள்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க? விமர்சிக்காம கடக்க முடியுமா என்ன? விமர்சித்து விட்டு கடக்க வேண்டிய விஷயம் தான். ஏனென்றால் நான் இன்னொரு கோணத்துல யோசிக்கிறேன். ஒருவேளை அந்த இடைத்தேர்தல்கள்லாம் நடந்து இந்த ஒரு 6 பேர் அல்லது 5 பேர் அவருடைய முழு ஆதரவோடு, அவர்களும் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் என்று ஆகி இவர்களுக்கான அடிப்படை பெரும்பான்மை என்பது கிடைத்து விட்டதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது இந்த அவர்களுக்கு வெளியே இருந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற, நிபந்தனையற்ற ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு நிபந்தனை, மதவாத சக்திகள் அந்த அரசியலுக்கு எந்த வகையிலும் உடன்பாக கூடாது என்பதுதான். அவர்கள் வந்து ஊடுருவர்கள்
வழிவகுத்து விடக்கூடாது என்பதுதான், அந்த கவலையோடு தானே. ஆனா இப்ப அதே நேரத்துல நாங்க அரசாயை கவனித்துக் கொண்டிருப்போம். முக்கியமா பிரச்சனைகள் வருகிற போது அதற்கான போராட்டங்களை நடத்துவோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னது கூட அந்த மாற்றம், அதிமுக விலகி வருகிறவர்கள் அவருடைய ஆதரவு கிடைத்து முழு பெரும்பான்மையோடு இந்த அரசு தொடர்வதாக வைத்துக் கொண்டால், இவர்கள் இப்பொழுது முழு நிம்மதியோடு வெளியே வந்துவிடும். எங்களோட ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம், உங்களுக்கு எங்களோட ஆதரவு தேவையில்லை, இன்னும் நீங்க ஆட்சி நடத்துங்க. நாங்க ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இன்னும் இந்த சங்கடங்கள் இல்லாமல், ஏன்னா ஒரு நடைமுறை சங்கடம் என்று இருக்கலாவா, இப்பதானே ஆட்சி அமைச்சர்கள், நீங்க தானே ஆதரவு அளிச்சீங்கன்ற அந்த கேள்விலாம் வருகிற போது, இப்பொழுது அந்த கேள்விகளுக்கு இடம் இல்லாமல் இந்த மக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம், இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் இருக்கிறோம், எனவே அதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று கம்பீரமாக அறிவிக்க முடியும். எனவே அந்த வகையில நீங்க சொன்ன அந்த குதிரை பேரத்தின் அடிப்படையில் அல்லது மாட்டுத்தாவணி பேரத்தின் அடிப்படையில் வரக்கூடியவர்களுக்கு மீண்டும் தேர்தலில் இருக்கிற வாய்ப்பு கிடைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆகி அவருடைய ஆதரவோடு பெரும்பான்மை என்பது அமைந்து விட்டால், அது ஏதோ ஒரு வகையில் இந்த இப்படி ஒரு கொள்கை சார்ந்த ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு சாதகமான அவருடைய அரசியல் மரியாதை என்று அந்த அரசியல் மரியாதையை மீண்டும் உயர்த்தி பிடிப்பதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். சிபிஎம் சிபிஐயாவது வெளியில இருந்து ஆதரவு, விசிகா முழுக்க அமைச்சரவைக்கே போயிட்டாங்க. இப்ப அவங்க இந்த விஷயத்துக்கு எப்படி அதிமுக ஆட்களை கவர்ந்து 3 பேரை பதவியிலக்க செய்து எம்எல்ஏக்கள் நிப்பாட்டுறத அவங்க எப்படி கடந்து போவாங்களா, அல்லது கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பதோடு முட்டு கொடுப்பார்களா அப்படின்ற கேள்வி இயல்பா வரத்தர செய்யும். ஆமா, அது சொல்ல போனா நான் சொன்னது போல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இது அவர்களுடைய மரியாதையான ஒரு இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த மாற்றங்களால் நிகழும் என்றால் அவர்கள் நிம்மதியோடு தங்களுடைய எதிர்கட்சிங்கிற அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும். ஆனால் நீங்கள் சொன்னதை போல நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொன்னார்கள். ஆனால் பல்வேறு காரணங்களால் திருமாவளவன் தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கிறார், எந்த நிலைமையில ஒரு அரசியல் நெருக்கடி நிலைமையிலதான் இந்த முடிவை எடுத்தோம், இந்த அமைச்சர் பதவி என்பதை ஏற்றுக்கொண்டோம், ஆனா என்னையவே போட்டி போட ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள், ஏதாவது இடைத்தேர்தல் இன்றி என்னை வெற்றி பெற செய்து அந்த தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக என் கூடவே 30 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அடுத்த மட்டத்தில் இருக்கின்ற வன்னி அரசு அவர்கள் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளட்டும் என்றுதான் நாங்கள் முடிவு செய்தோம் சொல்லியிருக்கார். ஆனா அது ஒரு பக்கம் ஒரு இந்த நிலைமையெல்லாம் ஏற்படவில்லை என்றால் அது ஒரு பாதுகாப்பான நிலைமைதான். இப்போ அவர்களும் வந்த பிறகு என்ன நடக்கும்? ஏன்னா இவர்கள்லாம் எந்த வடிவத்தில் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்றுதானே விசிகாவும் சேர்ந்து சொன்னது. அந்த 25 பேருடைய ஆதரவை பெற்றதோடு சரி, அவர்களுக்கு அமைச்சரவையில் எந்த இடமும் கொடுக்க கூடாது என்றுதானே இந்த இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து விசிகாவும் சொன்னது. இப்படி அவர் பதவியை விலகிவிட்டு வருகிறார் என்பதால் அவர்களை சேர்த்து கொண்டு மீண்டும் ஏதோ ஒரு வகையில் அந்த பதவிக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றால் அதை விசிகா மௌனமாக ஏற்றுக்கொள்ளுமா? அரசியல் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்று இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் நம்ம ஏற்கனவே நம்முடைய தேர்தல் நடைமுறை சார்ந்து அந்த போதுமான குறைந்தபட்ச பெரும்பான்மை என்று கிடைக்காத அந்த நிலைமை தான். அதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா அதுல எந்த அளவிற்கு நம்முடைய அந்தந்த கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை, கொள்கை உறுதிப்பாட்டை எந்த அளவுக்கு நிறுவி காட்டுகிறது என்பதுதானே அந்த கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிப்பதற்கும் அதை நாம் உற்று நோக்கி கவனிப்பதற்கும் உதவியாக இருக்கும். அந்த வகையில் விசிகா எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. உண்மையிலேயே இந்த கேள்வி விசிகா தலைவர்களிடம் செல்ல வேண்டும், அவர் என்ன பதிலளிக்கிறார் என்று கவனிக்க வேண்டும் என்றுதான் நானும் பார்க்கிறேன். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த தாவை அதாவது அதிமுகவிலிருந்து விலகக்கூடிய ஒவ்வொரு நபரும், எந்த ஒரு முக்கியமான நபரும் கூட சந்திப்பது நேரடியா விஜய் அல்ல, ஆதவித்தான் சந்திக்கிறார்கள், ஆதவித்தான் பொன்னாடை போத்துகிறார்கள். அப்ப இந்த ஸ்கெட்சுக்கு பின்னாடி, இந்த குதிரை பேரத்துக்கு பின்னாடி மாட்டின் குடும்பம் தான் இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த விமர்சனத்துக்கு பொருத்தமா இருக்கு இல்லையா? அப்ப ஆதவோட ஒவ்வொரு மூவையும் எப்படி மற்ற கட்சிகள் அல்லது இதுவரை தமிழ்நாட்டில் நிகழாத ஒரு அரசியல் நிகழ்த்தும் போது அதை விமர்சனத்துக்கு ஆளாகத்தானே செய்ய, இறுதியாக சொல்ல வரீங்க?
ஏற்கனவே அவர் தாவேக்காவுடைய இந்த பொறுப்புக்கு வந்த போதிருந்தே இந்த விமர்சனங்கள் தொடர்கின்றன. அதுல அதுல இருந்து திடீரென்று அடியோடு மாறி விட்டார் என்றால் நிலைமைகள்லாம் முன்போல இல்லை என்றாலும் சொல்லிவிட முடியாது. எனவே ஒரு பக்கம் விஜய் அவர்கள் மீது ஒரு பெரும்பகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அபிமானம், அவர் தான் குழந்தைகள் உட்பட அது வேண்டுமெல்லாம் விட்டாரு, இதெல்லாம் இருக்கு. அந்த அன்பை நம்ம ஒன்றும் குறைச்சி மதிப்பிடல. அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் அந்த தேர்தல் வியூகம் என்று வந்த பிறகு அதை எதிர்கொள்வதற்கான பண செலவு உட்பட இருக்கிறது. என்ன அதுல எல்லாம் அது போன்ற விஷயங்கள், இது போன்ற குதிரை மாட்டுத்தாவணி பேரத்துல எத்தனை சதவீதம் என்பது உட்பட அதுல எல்லாம் இவருடைய பண பலம் நிச்சயமாக அது ஒரு தளம் அமைத்து கொடுத்திருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. மீண்டும் அது அப்படி இல்லை என்றால் அதை நிரூபிப்பதற்கான ஒரே இடம், இந்த 3 பேரும் மீண்டும் தேர்தலில் நிறுத்தப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கிறது. அப்படியே ஒருவேளை அவருக்கு அந்த வட்டாரத்துல செல்வாக்கு இருக்கிறது, அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் நல்லதுதான் என்று நினைத்து நீங்கள் நிறுத்துவதாக வைத்துக் கொள்வோம். அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் அமைச்சர்களாக ஆக்க மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே அந்த அதிமுகவில நீங்க எந்த காரணத்திற்காக அதிமுகவையும் எதிர்த்தீர்களோ அதே காரணத்தோடு இருந்தவர்கள் தான் இவர்கள். பதவி என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த 25 பேரோடு வந்தார்கள். இப்பொழுது அது வழி இல்லை என்ற பிறகு தங்கள் மட்டும் 3 பேர் துண்டித்துக் கொண்டு வருகிறார், மேலும் சில பேர் வரக்கூடும் என்றெல்லாம் பேச்சு அடிபடுகிறது. அப்படி வருகிற போது தாவேகா என்ன நிலை எடுக்க போகிறது? அதை நம்ம திரும்ப இப்ப இன்னைக்கே பேசினோம். அவர்களுக்கு அப்படியான வாய்ப்புகள் தரப்பட மாட்டாது. சட்டமன்ற உறுப்பினராகவே ஆனாலும் கூட அமைச்சராக ஆக்கப்படுமா, சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக்க வேண்டுமாங்கிற கேள்வி கூட வருகிறது. ஏன்னா அவர்கள் கட்சியினுடைய ஆதரவாளராக இருப்பார். குறிப்பிட்ட காலம் கட்சிக்குள்ள அவர் செயல்படட்டும். அவர் எவ்வாறு செயல்படுவார் என்று பார்த்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவர் தரப்படும் சொல்லட்டுமே. அப்படி சொல்றாங்களாங்கிறத இப்ப சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, சொல்வார்கள் என்று நம்பிக்கையிலும் மூழ்க வேண்டியதில்லை. என்ன செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய இந்த கூர்மையான விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழலை அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாட்டேன்.